வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி செஞ்சு காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி நிரூபிச்சுட்டாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி சொன்ன மாதிரி அந்த பொங்கலை வேற லெவல்ல சிறப்பா நம்ம மல்லியே அந்த பொங்கல் அப்படியே சும்மா பத்த வச்சு ஒரு பக்கம் தக தக தகன்னு எரி விடுறாங்க, ஒரு பக்கம் பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சவுண்டா கத்தி சொல்றாங்க, எல்லாருக்கும் கேட்கற மாதிரி உறக்க கத்தி சொல்றாங்க. நம்ம ராஜேஸ்வரிக்கு ஒரு பக்கம் புகை தள்ளுதுங்க. ஐயோ என்னடா இது, நாம ஒண்ணு நினைச்சா இப்படி நடந்து போச்சு, கடவுளே நமக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா ஒரு பக்கம் சிடுமூஞ்ச போட்டு ஓரமா நின்று அழுதுன்னு இருக்கா. கூடவே ரஞ்சிதா வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறாங்க. நான் ராஜேஸ்வரிய உங்களெல்லாம் பெரிய டானு அப்படி இப்படின்னு நினைச்சேன், ஆனா மல்லிகிட்டே தோத்துட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிக்கிறீங்க. இந்த அசிங்கம் அவமானம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிருக்காங்க. இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம மூஞ்ச ஒரு பக்கம் தூக்கி வச்சு நான் இஞ்சி தின்ன போறங்காட்ட போய் ராஜேஸ்வரி ஓரமா நின்றுறா. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்து சைலண்டா நின்று இருக்காரு. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா நின்று என்னென்ன நடக்குது ஏதேது நடக்குன்னு சொல்லிட்டு சைலண்டா மௌனத்தையே சிறந்ததுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. யார் யா சாமி நீ, யாரு இந்த லெவல்ல ஒரு பக்கம் தெரிக்க விடுறியா சாமி அப்படின்ற மாதிரிதான் இருக்கு அவரை பார்த்தா. சரி பரவாயில்ல, எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு பிரச்சனைடா, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி தும்சம் மட்டும் நம்ம போயினே இருக்கணும். வாழ்க்கையில முன்னேறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கோலை ஒரு பக்கம் செட் பண்ணிட்டு அந்த கோலை ஃபாலோ பண்ணி நம்ம போன மாதிரி தான் வாழ்க்கையில முன்னேற முடியும், இல்லை ஒரு புடுங்க முடியாதுங்க. அது நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லியோட பெரியம்மா இருக்கால அவங்க வராங்க, வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்ன மல்லி எல்லாமே சிறப்பா நடந்துச்சு போல, அதே மாதிரி உன் புருஷனை எப்படி கைக்குள்ள போட்டு வச்சுன்னு சொல்லிட்டு கத்துக்கோ, எல்லாமே உனக்கு சாதகமா மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறது ஏது பேசுறது சொல்லிட்டு தெரியாம மல்லி இருந்து நீங்க ஆல்ரெடி அவரை மேல கொலை வெறியில இருக்காரு, ஏதோ வேணும்னு நான் அவரை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண வந்த மாதிரியும் அவர் எனக்கு பிடிக்காத மாதிரியும் அப்படியே சும்மா மூஞ்சி தூக்கி வச்சு தெரிஞ்சுன்னு இருக்காரு. இதுல இது நடந்தா அவ்வளவுதான், ஒன்றும் பேசுறதுக்கே இல்லை, எல்லாமே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டது என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்னும் பூரி ஏல சொல்ல தேரி இல கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு தான் ஒரு பக்கம் பாடணும் மாட்டா இருக்கு. சரி இப்படியெல்லாம் போயின்னு இருக்கு. இந்த சமயத்துல கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு என்ன பொங்கலோ பொங்கல் மட்டும் சந்தோஷமா இருக்காங்க, குடும்பத்தோட குடும்பமே ஒரு பக்கம் மகிழ்ச்சியில சந்தோஷமா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமா நிகழ்ச்சி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டோம். எங்கள் வீட்லேயே இன்னைக்கு பெருமான பொங்கல். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. நாளைக்கு வந்து மாட்டு பொங்கல், அது இன்னும் ஸ்பெஷலாக இருக்கும், நிறைய விஷயங்களெல்லாம் இருக்கும். ஸ்டார்ட்ஸில் மறக்காம அனைவருக்கும் ஹாப்பி பொங்கல், என்ஜாய், மாஸ் பண்ணி விடுங்க. உங்களுடைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.